ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஸ்ரீமதி. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபோக்கஸா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அதை பத்தி பார்க்க போறோம். அதை பத்தின ஒரு 3 டிப்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம சுத்தி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க எப்படி ஃபோக்கஸா இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்க லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கறத பார்க்க முடியும். சோ உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களை சுத்தி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மொபைல் போன். மொபைல் போன்ல நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்த டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், சரௌண்டிங் சவுண்ட்ஸ். சரௌண்டிங் சவுண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க விளையாடுவாங்களே, அந்த சவுண்ட்ஸ் நமக்கு தேவையில்லாத, அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸா இருக்கிறப்போ நம்ம சுத்தி வர கெட்ட சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், டிவி சீரியல்ஸ். எல்லாம் நாலேஜ் வளர்க்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு கெட்ட விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாம் நமக்கு தேவையான விஷயம் மட்டும் எடுத்துக்கிட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. டிவில நிறைய நல்ல ப்ரோக்ராம் இருக்கு, கெட்ட ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ நம்ம நல்ல ப்ரோக்ராம் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணி சக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வால்வ் இன்ட்ரெஸ்ட் திங்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்துல நீங்க ஃபுல்லா இறங்கிடணும். அதை தவிர நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு டீச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் டீச் பண்றதுல மட்டும்தான் இன்ட்ரெஸ்டா இருக்குமே தவிர பாக்கி எதுலையுமே போக கூடாது. ஸோ இன்வால்வ் இன்ட்ரெஸ்ட் திங்ஸ். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பிரேக் யுவர் ஹேபிட்ஸ். நீங்க ஒரு விஷயத்த செய்யறப்போ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஃபுல்லாவே டீச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் சொல்லி தரீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும். ஸோ ஒரு விஷயத்த செய்யறப்போ அதுக்கு பிரேக் கண்டிப்பா தேவை. அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த விஷயம் சுத்தமா புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொல்லி தரீங்கன்னா ஃபுல்லா டீச்சிங் மட்டும் பண்ணாம 5 மினிட்ஸ் பிரேக்னு ஒன்று விட்டா மட்டும்தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸால கவனிக்க முடியும். ஸோ பிரேக் யுவர் ஹேபிட்ஸ். நான் சொன்ன இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஸ்ரீமதி.